இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான படத்தை பார்க்க போறோம். சோர் இஸ்டி டர்ஹாய் மசா. படத்தோட பேரை கூட எனக்கு சொல்ல தெரியல. ஒரு இந்தோனேஷியன் மொழியில எடுக்கப்பட்ட படம். அப்பப்பப்பப்பா, இந்தோனேஷியன் படம்னாலே இந்த ஹாரர் படம், பேய் படம், சூனிய படம் இப்படித்தான் நாம பார்த்து பழகியிருப்போம். டைட்டானிக் படத்தை விட காதல அழகா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படத்தை நாம இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு படம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த நாட்டுல இந்த படம் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குமிச்சிருக்குது. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த டைரக்டர், சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த சினிமாகிராஃபின்னு பல கேட்டகரியில பல விருதுகளை வாங்கி குவித்த படம். சோ டெஃபினட்டா மிஸ் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பா இந்த படத்தோட எண்டுல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன். அதை நோட் பண்ணி அந்த மெசேஜ் யாருக்குரியது ஆட்கள்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த மாதிரி ஆட்கள் இந்த படத்தை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்பல. இந்த படத்தோட மெசேஜை பார்த்துட்டு இன்னாருக்கு இந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்டா நல்லா இருக்குமேனு உங்க மனசுக்கு தோணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்ல. என்ன தேங்க்யூ. ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நல்ல பனி உறைஞ்சு போய் கிடக்கிற ஒரு இடத்துல ஒரு கப்பல் அங்கதான் இருக்கிறான் போல. அங்கேயாவது காட்டுப்பகுதிக்குள்ள போய் பனிப்பிரதேசத்துக்குள்ள போய் தன்னந்தனியா தெரிஞ்சு நிறைய விலங்குகளை போட்டோ எடுக்கிறது, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தணும், அப்புறம் அந்த போட்டோஸை விற்கணும், அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஓவியம். ஆனா அதுல ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியில தான் இருக்கிறான். பெருசா எதுவும் காசு பார்த்தாப்புல தெரியல. அப்புறம் இதையெல்லாம் முடிச்சு சொந்த ஊர் வந்து சேர்ந்துடுறான். அப்புறம் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை பாக்குறான். அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டினா இதெல்லாம் பத்தாது, இதுக்கா நாங்க காசு கொடுத்தோம் வச்சோன்னு அவர் சத்தம் போடுறாரு. அதே சமயம் பார்ல இருக்கிறவங்க ஃப்ரீயா பீரை கொண்டு வந்து வச்சுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. ஓ இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா, வாழ்த்துக்கள்றான்னு திட்டந்த மறந்து நல்லபடியா பேசிட்டு இருக்காரு நண்பர். அப்புறம் ஜாலியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போதையிலேயே பிறந்த நாள் நினைக்கலாம், நீ இப்படி தனியாவே தெரிஞ்சா எப்படி, ஒரு துணை இருந்தா நல்லா இருக்காதா வைக்காதா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க போல. நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டான். காலையில முழிச்சு பார்த்தா பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கிறா. பார்த்ததும் மிரண்டு போறான். ஏய் யார் மணி அப்படின்னு கேட்டா உன் பொண்டாட்டிங்குது அந்த பொண்ணு. அவ்வளவுதான் காண்டாடவன் விறுவிறுன்னு போன் எடுத்துட்டு கீழே போய் வெளியில போய் தான் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு, என்னடா பிராங்க் பண்றியா, ஏண்டா காமெடி பண்றதுக்கு வேலை இல்லையா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து எம்பெட்ல உட்காந்து இருக்கிறா, கேட்டா பொண்டாட்டிங்கிறா, எவ்வளோடா காசு கொடுத்த அப்படின்னு கேட்டா சத்தியமா நான் இதெல்லாம் செய்யலைங்கிறாரு அவரு. அடச்சி அப்படின்னு நல்லா திட்டி விட்டான். அந்த மனுஷன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன பஞ்சாயத்தோ தெரியல. இந்த பக்கம் விறுவிறுன்னு வந்து அவன் எவ்வளவு காசு கொடுக்க சொன்னான்னு எனக்கு தெரியாது, அதை விட 2 மடங்கு நான் அதிகமா உனக்கு பணம் கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு கெஞ்சிறான். சரி ஓகே அப்படின்னு அந்த அம்மா கீழே போதுங்க. ஆனா கீழே போகும்போது அவனும் பின்னாடியே வருவான்னு தெரியும் போல. அடுத்து இறங்கி வெளியில போவான் போல. மொபைலையும் பர்ஸையும் மறந்துடாதே அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அவன் மறந்துருக்கான். அதையெல்லாம் எடுத்துட்டு இவன் முன்னாடி போக பின்னாடியே அந்த அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வருது. எவ்வளவு தூரம் வருதுன்னு தெரியல. எப்படியோ கழட்டி விட்டுட்டு தான் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போறான். கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அப்பா ஏதோ இவளுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு கொடுக்க இருக்கிறாராம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்து வேலை பாரு, நம்மளும் காசு பார்க்கலாம், நடத்தலாம், செய்யலாம், சந்தோஷமா இருக்கலாம், இப்படி எல்லாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி பாக்குது. இவன் தாங்கிக்கிட்டே இருக்கிறான். ஆமான்னு சொல்லல, நோன்னு சொல்லல. ஆனா திருத்துப்புன்னு பார்த்தா பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ தானா வந்து பக்கத்துல வந்து உட்கார்றா. யார் மணின்னு கேட்டா இவனோட புருஷன், இவனோட பொண்டாட்டி அப்படிங்கிறா அவ. எது பொண்டாட்டியா, டேய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு அவ பதறா. ஐயோ சத்தியமா இல்ல, இவ பொய் சொல்றா, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறா இந்த பையன். நம்ம ஹீரோ பாரு இதெல்லாம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியும், நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற, உங்க பிரேக்கப்புக்கு நீங்க என்னதான் பழகினாலும் வந்தாலும் பிரேக்கப்ல தான் போய் முடியும். இவங்க அப்பா அவரு உனக்கு மேல நாட்டாம மாதிரி மாமனார் இருந்து உன்னை பிசினஸ்ல அதை பண்ணு இதை பண்ணுன்னு பாசியா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்காது, எதுக்கு இதெல்லாம் ஃப்ரீயா விடு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறா. இவன் இங்க பாரு இவளெல்லாம் நம்பாத, என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள முந்திக்கிட்டு இவ சொல்லிடுறா. இந்த கண்ணை பார்த்து பேசுன்னு ஒரு டயலாக் விடுவான். எப்பெல்லாம் போய் சொல்றானோ அப்பெல்லாம் இந்த டயலாக் விடுவான். அதெல்லாம் நீ பார்த்து உஷாரா இருக்கணும்னு கரெக்டா சொல்றாவ. அடுத்து அங்க இருக்கிற மெனு எடுத்து தான் மூஞ்சில தண்ணி படாம மூஞ்சிய மறைக்கிறா. ஏன் அப்படி பண்றான்னு பார்த்தா கரெக்டா கேர்ள் ஃப்ரெண்டு காண்டாயி குடிக்க வச்சிருந்த சரக்கு எடுத்து அப்படியே மூஞ்சில ஊத்தி விட்டுறா. தண்ணியே நினைக்கிறேன். மூஞ்சி ஃபுல்லா அவனுக்கு ஈரமாகுது. ஆனா இவ சேஃப். கோவப்பட்டு எந்திரிச்சு போறா. பார்த்துன்னு சொல்லுவா. பயபுள்ள அந்த பக்கத்துல போய் சர்வ் பண்ண வந்த அம்மாவை இடிச்சு எல்லாமே கொட்டிடுச்சு. அதுக்கு பிறகு வலிக்கு விழுந்துடாத அப்படின்னு சொல்றா. கரெக்டா பார்த்தா அங்க வலிக்கு விழுகிறான். எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறா அவ. அப்புறம் இவன் தெரிச்சு ஓடுறான். பின்னாடியே விரட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறா. நினைச்சு பாருங்க, தம்ப்நெயில்ல பார்த்தாப்ல திருதுப்புன்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் உன் பொண்டாட்டின்னு வந்து நிக்கிறா. ஆனா சத்தியமா உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க பாருங்க. இவனுக்கு இதெல்லாம் நடக்குது. கொடுத்து வச்சவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எங்கன்னு பார்த்தா வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. இங்க பாரு இதுக்கு மேல ஃபாலோ பண்ணாத, நான் போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டினதும் அவங்க நின்னுறா. இவன் கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டான். உள்ளேயே படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த குளிர்ல வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கா. என்னதாண்டி உன் பிரச்சனைன்னு கீழே வந்து விசாரிக்கிறான். அவ வயிற்றுல இருந்து ஏதோ சவுண்டு கேக்குது, பசி போல குரு புருன்னு சவுண்டு கேக்குது. சரி ஓகேன்னு ஹோட்டலுக்கு கூட்டு போறான். 2 பேரும் உட்காந்தாச்சுங்க. அவன் போது நிறுத்தி இந்த பிராங்க நிப்பாட்டு, அந்த பயல சும்மா சொல்லக்கூடாது, அவன் சொன்னானா உனக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்லாம் திட்ட ஆரம்பிக்க அவனுக்கு இது எதுவுமே தெரியாது, அவன் பாவம் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பொண்ணு சொல்லுது, என்னதாமா உன் பிரச்சனைன்னு கேட்டா உன் பொண்டாட்டி நான் எதிர்காலத்துல இருந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றா. சரி உனக்கு டவுட்டா இருந்தா உன்னை பத்தி எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் அப்படிங்கிறா. தான் பேரு சொல்றான், அம்மா பேரு சொல்றான். அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேரா அம்மா கூட பிறந்தவங்க.
பிறந்தவங்க, அதை கரெக்டா சொல்றா. அப்புறம் இவனோட அக்காவை பத்தி அப்படின்னு கேட்கும்போது அடுத்த 3 வருஷத்துக்கு இப்பதான் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க போல, ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு நீ அவளை மறுபடியும் பார்க்க போவ, அங்கதான் நீ என்ன பாப்ப அப்படின்னு எதிர்காலத்தில் நடக்கிறதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறா. இவன் என்ன கேட்டாலும் சொல்றா, உன் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லட்டுமா அப்படி எல்லாம் கேட்கறா. அவ்வளவு டீடைல் தெரிஞ்சிருக்குது. மிரண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட ஓடியாந்து என்னடா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எடுத்து சொல்ல அவரும் ஆச்சரியப்படுறாரு. கண்டிப்பா நான் அனுப்பவே இல்ல, அந்த பொண்ணு யாரோ என்னவோ எனக்கு தெரியாதுன்னு கைய விரிச்சிட்டாரு நண்பர். ஆனா இவன் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் வருவருன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனோட சட்டையை போட்டுக்கிட்டு அது சமைச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணு. சரிமா, நீ எதிர்காலத்துல இருந்து வரவலாவே வச்சுப்போம், உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேட்டா உன் வாழ்க்கையை இன்னும் பெட்டர் பண்றதுக்காக வந்திருக்கிறதா சொல்ற. அப்புறம் சொன்னதோட மட்டும் இல்லாம இவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கிற அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாக்குற அந்த இடத்து பக்கம் போறா. அங்க இருக்கிற ஒரு ரோல் எடுக்கிறா. இந்த ரோலை நான் கோயில் எடுத்தேன்னு சொல்லும் போது தெரியும், இதுல 29வது ஃப்ரேம், அத நாளைக்கு நீ ஒருத்தவரை பார்க்க போவேல அவர்கிட்ட காட்டு. 28வது ஃப்ரேம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்துட்டு தான் நீ சொன்ன, 29வது ஃப்ரேமை காட்டு, நீ இந்த பனிக்கரடிகள் எடுத்த போட்டோவெல்லாம் தயவு செய்து காட்டாத அப்படின்னு சொல்றா. டெஃபினட்டா அப்ரூவ் ஆகும்னு சொல்றா. சரி நீ இவனும் போறாங்க. நண்பர் எதுக்கு இருக்கிறாப்ல, ஒரு பெரிய பணக்காரரை கூட்டு வந்திருக்காரு. யாரு என்னன்னு தெரியல. அவருக்கு இந்த போட்டோ பிடிச்சாதான் இவனுக்கு ஏதோ பிசினஸ் கிடைக்குமோ என்னவோ தெரியல. அந்த பொண்ணு சொன்னாப்லயே அந்த 29வது ஃப்ரேமை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கோயில் வாசல்ல வச்சு ஒரு பொண்ணை எடுத்த போட்டோ அவ்வளவு அற்புதமா இருக்குதான். அதை பார்த்தது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டெஃபினட்டா அவருக்கு பிடிக்கும், ஓகே ஆகும்னு சொல்லியிருப்பா. அது இங்க நடந்துருது. கை கொடுத்து சூப்பர், நம்ம சிறப்பா செய்யலாம் அப்படின்னு பாராட்டுறாரு. பக்கத்துல ஒரு டேபிள்ல உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவ என்ஜாய் பண்றா. அப்புறம் இவன் என்னம்மா நீ சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு கேட்க, நடக்குதுல, இனிமே நான் சொல்றதெல்லாம் செய், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அவனும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டு கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க முடித்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவனுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும் போல. சிகரெட் எல்லாம் எடுத்து குப்பையில போடுறா, எரிக்கிறா. அப்புறம் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கும் போல. அந்த சரக்கெல்லாம் கொண்டு போய் அனாமத்தா ஊத்துறா. அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யறா. அவன் சொல்ற எல்லாத்தையும் நிரப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பாருங்க, காலையில காலில் ஷூவை மாட்டி விட்டுட்டு ஜாகிங் போகணும்னு அடம்பிடிக்க அதையும் செய்யறான். உப்பு முட்டையே தூக்குற ரேஞ்சு கொஞ்சம் க்ளோஸா பழகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, எதுக்கு நான் உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு இவனே கேட்கறாங்க அவகிட்ட. போக போக தெரியுங்கிற அவ. அப்புறம் இவ எதிர்பார்த்தாப்லயே இவ எடுத்த அந்த சிறந்த போட்டோக்கள், அந்த கோயில் வாசல் எடுத்த போட்டோ, அது எல்லாத்தையும் ஒரு பாட்டிமாவை போட்டோ எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துறாங்க. நிறைய வாக்கின்ஸ், நிறைய பேர் வர்றாங்க, பாக்குறாங்க, பாராட்டுறாங்க. நடத்துறவருக்கும் சந்தோஷம். அப்புறம் நடத்துறவரு வெளிநாட்டுல கூட இதே மாதிரி எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தலாம், இது பத்தாது, இந்த மாதிரி நீங்க எடுத்த பழைய போட்டோஸ் வேற ஏதாவது போட்டோஸ் இருக்கா, நல்ல இம்ப்ரெசிவா இருக்கணும்னு கேட்க, அட்லாண்டிக்ல இந்த பனிக்கரடில வச்சு எடுத்த போட்டோஸ் இருக்குதுன்னு அவன். ஆனா இது வேணாம், இதை காட்ட வேணாம்னு இவன் சொல்லியிருப்பா. ஆனா ஃப்ளோல சொல்றேன். ஆனா இந்த கிளைமேட் சேஞ்ச், அதுக்காக போராடுறது வைக்கிறது, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதோ இந்த கோயில் வாசல்ல எடுத்த இந்த மாதிரி போட்டோஸா இருந்தா எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவன் ஜாரி கேட்கறான் பொண்டாட்டிக்கிட்ட, எதுக்கு நீ அதை பத்தி பேச வேணாம்னு சொன்ன, அது நல்லா இருக்காதுன்னு சொன்ன, இருந்தாலும் ஏதோ அவன் திடுதுப்புன்னு கேட்டதும் ஃப்ளோல வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் மறுபடியும் வீட்டை காட்டுறாங்க. ஒரே வீடு, ஒருத்தி வேற எதிர்காலத்துல இருந்து பொண்டாட்டின்னு வந்து நிக்கிறா. ஏதோ ஒரு பொருளை எடுக்க இவன் இடக்கூடாதுன்னு சொல்ல 2 பேரும் கட்டிப்பிடிச்சு ஊர்லன்னு போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு தோணும், ஆனா அவளோ நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்மளோட முதல் அனுபவம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க சரி நான் ஒத்துப்பான். அதே மாதிரி இவளுக்கு இவ லைஃப்லயே ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததா. அப்புறம் ஊடால இவன் கூட உன்னை காப்பாத்துறா இருந்தா நான் எது வேணாலும் செய்வேன், ஏன்ட்டு இருந்து கூட உன்னை காப்பாத்துவேன்னு ஏதோ ஃப்ளோல சொல்லியிருப்பான் போல. அதெல்லாம் எதிர்காலத்தில் நடந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எது மேலே உட்காந்துட்டு இருக்கிற, என்னது அப்படின்னு பார்த்தா புக். அப்புறம் அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஏதோ எழுதிட்டு இருக்குது. அப்புறம் வெளிநாட்டுல எக்ஸிபிஷன் பண்றதுக்கு என்னென்ன போட்டோஸை கொடுக்கலான்னு எல்லா போட்டோயும் தொங்க விட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கு, இதுல எதிர்காலத்தில் சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றா. அவ பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாளா என்னன்னு தெரியல. இல்ல அதை பத்தி ஐடியா இருக்கான்னு தெரியல. எனக்கு ரொம்ப சிறப்பான பதில சொல்லல அவ. ஆனாலும் ஏதோ மிஸ்ஸாராப்ல தெரியுதுல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன். அப்புறம் அவளை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். பாக்குறதுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு அழகான ரம்யமான இடம். அந்த இடத்துக்கு போனதும் அங்கேயே கேம்ப் போட்டு தங்குறாங்க, ஜாலியா பேசுறாங்க, பழகுறாங்க. உன்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டுட்டு அவளை அழகா ஒரு போட்டோவை எடுத்துக்கிறான். அப்புறம் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாம பயபுள்ள எந்திரிக்கிறான். என்னடா பண்றான்னு பார்த்தா யாருக்கும் தெரியாம ஒளிய வச்சிருந்த சிகரெட் எடுத்துட்டு போய் சிகரெட் அடிக்கிறாங்க. 2 நாள் ஆச்சு இவன் சிகரெட் நிப்பாட்டி 2 நாள் தான் ஆகுது. கரெக்டா பின்னாடி இந்த அம்மா நிக்குது. தூக்கி போடு, தூக்கி போடாதான்னு சொன்னா இல்ல இந்த ஒரு வாட்டி மட்டும், கடைசியா இந்த ஒரு வாட்டி மட்டும் அப்படின்றான். எத்தனை ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு வாட்டி, ஏப்பா இப்படி படுத்துற, எல்லா முறையும் ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவைன்னு ஒவ்வொரு முறையும் தோத்து போயிட்டே இருக்கிறியே அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. அவனுக்கு ஒன்னும் புரியல. அவனுக்கு இதுதான் முதல் அனுபவம். ஆனா இவளுக்கு இது எத்தனாவது அனுபவம்னு தெரியல. சரி பரவாயில்ல விடு, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, இது ஒண்ணு எனக்கு முதல் முறை இல்ல அப்படிங்குது அந்த பொண்ணு. இவனுக்கு ஒன்னும் புரியப்படல, என்ன சொல்ல வரா அப்படின்ட்டு. அப்புறம் அவ சொல்றா பாருங்க, இங்க இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு நீ இறந்துருவ, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ இறந்துருவ, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்படியே மூக்குல இருந்து லைட்டா ரத்தம் வர ஆரம்பிக்குதுங்க. ஐயோ ரத்தம்னு பதறுவான். அப்படியே அவ மயங்கி வேற விழுகிறா. அப்படியே பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர்ல மட்டும் 1000 முறை இல்ல 10,000 முறை கூட நான் ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா, ஒருத்தவங்க கூட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா, அப்பயும் நான் ஒன்னதான் சூஸ் பண்ணுவேன்னு தான் புருஷனை மெச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் இவ பெட்ரூம்ல
பெட்ரூம்ல கட்டில்ல முழிக்கிறா. முழிச்சதும் அழுகிறா பாவம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பைபிள்ல தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு முழிச்சு பார்த்துட்டு பதறி போய் யாருமா நீயே அப்படின்னு கேட்கறான். இந்த பொண்ணு அந்த அழுகையை அடக்கிக்கிட்டு, ஏன்னா எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணிருக்காளோ தெரியல. போன தடவை பார்க்கும்போது சிரிச்சாப்புல ஒரு ஏதோ சொன்னா இல்லையா, நான் உன் பொண்டாட்டி, என் பேரு சோர் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் அழுகையை அடக்கிக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு, என் பேரு சோர், நான் உன் பொண்டாட்டி அப்படிங்கிற. வழக்கம் போல அவன் வெளியில போய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன பிராங்க் பண்றியான்னு விசாரிக்கிறான். அப்போ ஜன்னல் பக்கமா இருந்து அழகா சிரிப்பால. அந்த சிரிப்புக்கு முன்னாடி இருக்கிற அழுகையை போன தடவை காட்டல, இந்த தடவை காட்டுறாங்க. அவன் ஏமா கிளம்புமா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறது. அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறது. வாலட்டையும் அதான் பர்சையும் மொபைலையும் மறந்துடாதுன்னு சொன்னது. அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு மூஞ்சில தண்ணியை ஊத்துறது, கீழே விழுந்துடாதுன்னு சொல்றது, எல்லாம் அப்படியே ரிப்பீட்டடா நடக்குது. அவன் முன்னாடி சிரிப்புல அப்படி இப்படின்னு பண்ணாலும் கொஞ்சம் சோகம் இருக்கத்தான் செய்யுது. வீட்டு வாசலுக்கு வந்ததும் கிளம்புறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணுவான்னு கேட்டது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவ அங்க உட்காந்துட்டு இருந்தது. அப்புறம் பசிக்குதுன்னு சொன்னதும் சாப்பாடு வாங்கி கொடுத்தது. அப்புறம் இவ சொன்ன அந்த 29வது ஃப்ரேம் கோயில் வாசல் எடுக்கப்பட்ட ஒரு பாட்டியோட போட்டோ, அதை காட்டுன்னு சொன்னது. அதை காட்டி அப்ரூவ் ஆனது. அப்புறம் சிகரெட்டை ஒழிச்சது, சரக்க ஒழிச்சது, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு கை கொடுத்தது, கால்ல ஷூவை மாட்டி விட்டு ஜாகிங் போகணும்னு சொன்னது. ஏன்னா ஜாகிங் போனா இதயத்துக்கு நல்லது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் பின்னாடி வராது. அப்புறம் இவங்க ஒரு கேம்புக்கு போனது, போட்டோ எடுத்தது. அப்புறம் திருட்டுத்தனமா இவன் சிகரெட் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக சிகரெட் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இவன் எரிச்சுக்கிட்டு இருப்பா. காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் நினைக்கும் போது பார்த்தா பைபிள்ல எங்கேயோ போய் சரக்கடிச்சிட்டு வந்து வாசல்ல மட்டையாய் கிடக்குறான். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி எத்தனை தடவை வந்திருப்பா அவ. எவ்வளவு வெறுப்பா இருக்கும் அவளுக்கு. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஏன்டா இப்படி இருக்குன்னு சத்தம் போட்டு அப்படியே மயங்கி விழுகிறா. மூக்கு வழியா ரத்தம் வரும். அடுத்து பார்த்தா மறுபடியும் எந்திரிக்கிறா. திருட்டுத்தனமா சிகரெட் அடிப்பான், மயங்கி விழுவா. மறுபடியும் எந்திரிக்கிறா. மறுபடியும் ஒரு நாள் சரக்கடிச்சிட்டு வந்து நிக்கிறான். மறுபடியும் விழுவா, மறுபடியும் முழிப்பா, மறுபடியும் விழுகிறா, மறுபடியும் முழிக்கிறா, மறுபடியும் விழுகிறா, மறுபடியும் முழிக்கிறா, மறுபடியும் விழுகிறா, மறுபடியும் முழிக்கிறா. ஐயோ, நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். இந்த தடவை முழிக்கும் போது கண்ணில இருந்து கண்ணீர் ஊத்துது. இந்த தடவையும் சிகரெட் அடிக்கிறாங்க. உனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அவ்வளவு முக்கியம்னு பட்டதுனா சரி விடு, நாம வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறேன் அப்படிங்கிற. ஆனா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எதிர்காலத்துல நீ என்ன பார்க்கும்போது உங்க அக்கா கல்யாணத்துல என்ன பாப்ப, அறிமுகப்படுத்திப்ப. அப்ப தயவு செய்து என்கிட்ட அறிமுகம் ஆயிக்காத. என் வாழ்க்கைக்குள்ள வந்து எனக்கு முன்னாடி நீ செத்து அந்த வழியை எனக்கு கொடுக்காத அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரு மாதிரி மயக்க வருது. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. கரெக்டா மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது. விழுந்துடுறா, மயங்கி விழுந்துடுறா. மறுபடியும் முழிக்கிறாங்க. அதே மாதிரி கட்டில பக்கத்துல முழிக்கிறா. நெஞ்சு படபடக்குது, அழுகழுகையா வருது, கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துது. ஆனா இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் எந்திரிச்சது யாருமா நீ தான் கேட்க போறான். ஆனா இவ பல தடவை முயற்சி பண்ணி பல தடவை தோத்து போய் இந்த தடவை அவன் எந்திரிக்கும் போது அங்க இல்லாம விறுவிறுன்னு கிளம்புறாங்க. படிக்கட்டு வரைக்கும் இறங்கிட்டா. போதும், முயற்சி பண்ணி தோத்து போயிட்டோம், இனிமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போறா. நல்லா பேசுறா, நல்லா பழகுவா. அந்த பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. அந்த ஒரு ஏரியா பக்கம் தான் சுத்தி திரியிறா. கேர்ள் ஃப்ரெண்டு கூட அங்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துமே இந்த தடவை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணல. எக்கட கெட்டு போட்டோம்னு அங்க இருந்து நகண்டு போறா. ஒரு கடை பக்கம் வந்து வேலை கிடைக்குமான்னு விசாரிக்கிறா. வேலை இல்லைங்கிறாங்க. அடுத்த கடைக்கு போய் விசாரிக்கிறா. அங்கேயும் இல்லைங்கிறாங்க. மூணாவது கடையில வேலை கேட்டாலும் அங்கேயும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் மனசு இல்லாம அந்த பொண்ணு பின்னாடியே வந்து ஃபேஷன் டிசைனர் நீ சொன்னேல்ல, இந்த மணப்பெண்களுக்கு அலங்காரம் பண்ற ஒரு வேலை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்குது, அவங்களுக்கு இன்டர்ன் தேவைப்படலாம், நீ வேணா நான் அங்க போறேன் வரையா அப்படின்னு கேட்க சரின்னு சந்தோஷமா ஓகே சொல்றா. அவங்களோடய போறா அந்த வேலைக்காக. சிட்டி பக்கம் வந்தாச்சு. அவங்க முன்னாடி போயிட்டு இவ பின்னாடி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டே வரா. பார்த்தா அங்க ஒரு கஸ்டமர் பொண்ணு ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அம்மா இந்த பக்கத்துல இருந்து இவ கடையில வேலை பார்க்கறவங்கன்னு நினைச்சுக்கிட்டு, அம்மா ஓனர் மார்க்கோ எங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் பணம் வந்தாகணும், கண்டிப்பா இதை ஒத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்குது அம்மா. பொண்ணு பொறுமையா இருக்குது, நீயே வந்து பாரு அப்படின்னு கேட்க, பார்த்தா பாரு ஏதாவது மேட்ச் ஆகுதா, துணி எல்லாம் பாரு எப்படி எல்லாம் தொங்குது பாரு அப்படி இப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட். கொஞ்சம் நேரம் நில்லுங்கன்னு கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சுட்டு உங்க கட்டவரல நின்னு பாருங்க அப்படின்னு சொல்ல அவளும் கட்டவரல நின்னு பாக்குறா. பார்த்தா கரெக்டா இருக்கு துணி. அவ்வளவுதான், நல்ல உயரமான ஹீல்ஸ் இருக்கிற ஒரு செருப்பை போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்றா. ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் Dress சூப்பரா இருக்குது, அதுக்கு மேல நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம், உங்க விருப்பம் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் இதெல்லாம் அந்த மார்க்கோ கவனிக்கிறார். பரவாயில்லையே பொண்ணு சூப்பர் திறமசாலி அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து பரவாயில்லாம தான் சம்பளம் கொடுப்பேன் பரவாயில்லையான்னு கேட்க சரின்னு ஒத்துக்கிறாவ. தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுக்குறாப்ல. வாடகையும் பிடிச்சு பாரு போல தெரியுது. வேற துணிமணி ஏதாவது இருக்கான்னு கேட்டா லக்கேஜ் எதுவுமே இல்லைன்னு சொல்றா. காசு வச்சுட்டு போறார், கொஞ்சம் வாங்கி வச்சுக்கன்ட்டு துணிமணி எல்லாம். அப்புறம் வரக்கூடிய கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் அழகழகான ட்ரெஸ்ஸை காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணி வேலையை கொஞ்சம் நல்ல தெளிவா கத்துக்கிறா. நல்லா வேலை பார்க்கறான்னு சொல்லலாம். இப்படி நம்ம பயல திருத்தாம இவ்வாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டா. ஓனருக்காக காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா வேலைக்கு வரும்போது. பார்த்தா இங்க கஸ்டமரா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மூஞ்சில தண்ணி ஊத்துனால இப்ப இருக்கிற இந்த வருஷன்ல அவ தண்ணி ஊத்தல, எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குது. அவ வரா. பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோவும் வரா. இவர் தான் மாப்பிள்ளை, நான் கட்டிக்க போறவன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. யாருக்கு? கடைக்காரர்கிட்ட. ஒரு நல்ல வெட்டிங் ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை கூப்பிட்டதும் ஹீரோயின் ஓடியாராங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடு அப்படிங்கிறாரு கடைக்காரர். சரின்னு மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறா. யாரெல்லாம் பார்க்க வேணாம் நினைச்சு ஒதுங்கினாலோ அவங்களே இப்ப பார்க்க வேண்டியதா ஆயிப்போச்சு. ஓ, மெஷர்மெண்ட் பொண்ணுக்கு இல்ல மாப்பிள்ளைக்கு. பொண்ணுக்கு ஆல்ரெடி ட்ரெஸ் பார்த்து வச்சிருப்பாங்களோ தெரியல, மாப்பிள்ளைக்கு மெஷர் பண்ண வேண்டி இருக்குது.
எல்லாத்தையும் மெஷர் பண்றா. டேப் எடுத்து அளந்து எழுதிட்டு இருக்கா. அளந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறா. கடைக்காரரு ஒரு மாதிரி உண்மையே தெரியறியே, லவ் ஃபெயிலியரா அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருப்பாப்ல. இந்த பொண்ணை பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சிருக்குது. வாழ்க்கையில 3 விஷயத்த மாத்த முடியாது. உடைஞ்சு போன இதயத்தை ஒட்ட வைக்க முடியாது, நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்த முடியாது, இறப்பை தவிர்க்க முடியாது. அதனால எல்லாத்தையும் கடந்து மூவ் ஆன், அடுத்து என்னன்ற பொழப்ப பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருப்பாப்ல. அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா வரா. இந்த பக்கம் பார்த்தா இவ பாத்ரூம்ல இருந்து இறங்கி வரதுக்குள்ள கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல சண்டை. உனக்கு அம்மா மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உனக்கா எதுவும் தோணாதா? உன் அப்பா இங்க இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கிறாரு. அவரை பாக்குற தைரியம் கூட உங்ககிட்ட இல்ல. ஒரு விக்டம் மாதிரியே பிஹேவ் பண்ணாத. போதும், நான் டயர்ட் ஆயிட்டேன். இனி நீ தான் யோசிக்கணும். என்னால முடியல அப்படின்ட்டாங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கம்மா, குட் பைமா அப்படின்னு கடைக்காரர் சொல்லிட்டார். பொண்ணு முன்னாடி போக பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறாரு. அப்புறம் நம்ம கடைக்காரரை பார்த்து உடஞ்சு போன இதயம், இறந்த காலம், அப்புறம் மரணம், இதையெல்லாம் மாத்த முடியாது நீங்க சொன்னீங்கன்னு கேட்க ஆமா அப்படிங்கிறாரு கடைக்காரர். ஆனா ஒரு ஆளோட மனசை மாத்த முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? மாத்த முடியுமா இல்லையா ஒரு ஆளுன்னு கேட்க ஆமா டெஃபினட்டா ஒரு ஆளை மாத்த முடியும். ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்க அரா பண்ணி தான் ஆகணுங்கிறாப்ல. இல்ல ஒரு நிமிஷம் இந்த பையனை தான் நீ லவ் பண்ணியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சிரிக்கிறா. நோன்னு சொல்லல. சோ கடைக்காரருக்கு அப்ப இந்த பையனை தான் லவ் பண்றாங்கிறது தெரியுது. ஓடி போய் கடைக்காரரை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அடுத்த நொடி பார்த்தா மறுபடியும் அவனோட கட்டில்ல பக்கத்திலேயே முழிக்கிறா. அப்ப மறுபடியும் ரீசெட் ஆயிடுச்சு போல. முழிச்சு பார்த்தா பக்கத்துல நம்ம பயப்படுத்து கிடக்குறான். கபோர்ட திறந்து காலத்தை என்னால மாத்த முடியற பட்சத்துல எங்க அம்மாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏதோ ஒரு லெட்டர். இப்ப சந்தோஷமா இருக்கிறியான்னு ஒரு லெட்டர். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அப்பா போட்டிருக்கிற ஒரு லெட்டர். எனக்காக நீ கவரப்பறையா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் இங்க இருக்க வேண்டியதே இல்லங்கிறாப்ல ஒரு கவிதை மாதிரி ஏதோ ஒன்னு எழுதி இருக்குது. லெட்டரா கவிதையான்னு தெரியல, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா அவ. இதையெல்லாம் நான் ஏன் ஓபன் பண்ணல அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறா நம்ம ஹீரோயின். அதே சேவை நம்ம பையன் முழிக்கிறான். ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பதறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன், என் பேரு சோறு, நான் உங்க பொண்டாட்டி, உங்க ஃப்ரெண்டு ஒண்ணு என்ன பிராங்க் பண்றதுக்காக இங்க அனுப்பல. அப்புறம் அந்த 29வது ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் தான் உன் வாழ்க்கையை மாத்த போகுது. அந்த போட்டோவை பத்தி நீ வெளியில யார்ட்டையுமே சொல்லல இல்லையா? ஆனா எனக்கு தெரியும், அதுதான் ப்ரூஃப் நான் எதிர்காலத்துல இருந்து உன் பொண்டாட்டி வந்திருக்கிறேங்கிறதுக்குன்னு எடுத்து சொல்றேன். உங்க அப்பாவை பார்க்க போலாமா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு ஒன்னும் புரியல, தலகால் புரியல இவனுக்கு. இதெல்லாம் மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொட்டி எழுதி வச்சிருக்கிறியே, போய் உங்க அப்பாவை பார்க்கலாமே அப்படின்னு கேட்க அடுத்த நொடி இவளை வெளியில தள்ளி கதவை சாத்திட்டான். ஏதோ பைத்தியம் நினைச்சிட்டான் போல. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆல. மறுபடியும் ரீசெட் ஆகுது. மறுபடியும் பக்கத்துல வந்து முழிக்கிறா. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் இந்த பையலை கூப்பிட்டு அவன் எந்திரிக்கும் போது, இங்க பாருப்பா, சொன்னா கேளுப்பா, உங்க அப்பாவை பார்க்கலன்னு நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கலாம், இல்ல உன் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உருவாக்கலாம், உங்க அப்பாவை பார்க்க போலாம் அப்படி இப்படின்னு கெஞ்சுவா. பார்த்தா போலீஸை கூப்பிட்டு விட்டான் போல. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு. மறுபடியும் காலையில பார்த்தா சரியா 8:25 இவ முழிக்கிறா. பக்கத்துலயே அவன் படுத்து கிடக்குறான். மறுபடியும் முதர்ந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு இவளுக்கே ஒரு டவுட். அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டான். யாருமா நீன்னு கேட்கறான். சரி பொறுமையா பண்ணுவோம், எல்லாத்தையும் மொத்தமா வேகமா பண்ண நினைக்கும் போது தோத்து போறோம், பொறுமையா பண்ணுவோம் தனக்கு தானே பேசிக்கிட்டு ஹாய் அப்படிங்கிறா, சிரிக்கிறா. அப்புறம் மறுபடியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு மூஞ்சில தண்ணி அடிக்கிறது, இவங்க போய் பசியில சாப்பிடுறது, வீட்டுல இவ சமைக்கிறது, அப்புறம் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு இவ சொல்ல அவன் சரின்னு ஒத்துக்கிட்டது, அப்புறம் இவளை போட்டோ எடுத்தது, அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு சிகரெட்டை தேடுறது, ராத்திரி இவன் இந்த பக்கத்துல நடந்து வர அவன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறது. இப்பயும் தோத்து போயிட்டா, மனசை விட்டுட்டா. திரும்பி பார்த்தா இவன் அந்த பொண்ணை பார்த்து மிரண்டு போறான். ஆனா இந்த தடவை பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம உங்க அப்பாவை பார்க்க போறோம், அப்புறம் நாளை பின்ன சாகிற தருவாயில எங்க அப்பனை ஒரு தடவை பார்த்திருக்கலாமே அப்படின்னு நீ பின்னாடி வருத்தப்படுவ, பார்க்க போலாம் அப்படிங்கிறா. ஆனா அவன் அப்பா பாக்குறதுக்கு போவேனான்றான். இவ்வளவு பக்கத்துல நீ வீடு எடுத்து தங்கி இருக்கிறதே உங்க அப்பா பக்கத்துல இருக்காருங்கிறதுக்காக தான், ஆனாலும் பார்க்க மாட்டேன்னா எப்படிங்கிறா அவ. முடியாதுங்கிறா அவன். இங்க பாரு, எதிர்காலத்துல நீ வருத்தப்படுவ, அதே எதிர்காலத்துல இருந்தா நான் வந்திருக்கிறேன், நீ சொன்னதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறா. நீ கோவத்துல இருக்கிறியோ இல்ல அவளை மன்னிக்க மாட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவரை பார்க்க போனோம் அப்படிங்கிறா. எனக்கு 4 வயசு, எங்க அக்காவுக்கு 6 வயசு இருக்கும்போது எங்களை அம்போன்னு விட்டுவிட்டு இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டான் எங்க அப்பன், அவரை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்னு கேட்கறான். பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் தன் சொந்த சந்தோஷத்துக்காக விட்டுட்டு போறவன்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு கேட்கறான். அவெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆள்னு கேட்கறான். சொல்லிட்டு ஓடும்போது என்ன மாதிரி ஆள்னு கேட்டல, ஒன்ன மாதிரி ஆள் தான் அப்படிங்கிறா இவ. அவன் மிரண்டு போய் திரும்புறான். நீயும் உங்க அப்பா மாதிரி தான், நீயும் தான் உன் பொண்டாட்டியை விட்டுட்டு போன, உனக்கு பிடிச்ச உன் சந்தோஷத்துக்காக உன் பொண்டாட்டியை விட்டுட்டு போன, அம்போன்னு விட்டுட்டு போன, உனக்கு அப்போ உங்க அப்பனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கறா. என்ன வித்தியாசம்னு கேட்கறா. கரெக்டா மூக்குல இருந்து ரத்தம் வருதுங்க, இவ்வளவு நாள் தான் இப்படி கோவத்தோடயே வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறா. பார்த்தா மறுபடியும் காலையில 8:25 அவன் பக்கத்திலேயே கட்டில்ல முழிக்கிறா. இந்த தடவை புது முயற்சியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் உட்கார்றா. டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி வந்து நடந்த தவறுகளை சரி செஞ்சு எதிர்காலத்தை மாத்த முடியும்னு நினைக்கிறான். ஆனா அந்த விஷயத்துல தொடர்ந்து தோத்து போயிட்டு இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அவனுக்கு ஒன்னும் பிடிபடல, என்ன இவ பேசுறா வைக்கிறான்ட்டு. நேரத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியுறது இல்ல அப்படிங்கிறா. ஆமா யாருமா நீன்னு அவன் விசாரிக்கிறான். உன் ஃப்ரெண்டு ஜானத்தனோட பொண்டாட்டி நானு, எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் சிரிக்கிறான், நம்பல. அப்புறம் என்ன சொன்னாலோ ஏது சொன்னாலோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தான் சொல்றதையெல்லாம் கேட்கணும் வைக்கணும்னு அவனை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாளா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. தனக்கு ஏத்தாப்புல அவனை மாத்தணும்னு நினைக்கிறா. அதனாலேயே ஒர்க் அவுட் ஆகலன்றாரு நண்பர். அப்படி பார்த்தா நானும் தான் அவன் லைஃபை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனை மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா இவ. நீ தான் அவனோட பொண்டாட்டி, உன்னை விட அவனை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும்.
முடியாதுங்கிறாரு ஃப்ரெண்டு. எப்படி நீ டைம் டிராவல் பண்ணி வர? வேணும்னா உன் டைம் டிராவல் மெஷினை கொஞ்சம் கடன் கொடுக்குறியா? நானும் கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி வரேன் அப்படின்னு கேட்க, அட போப்பா அப்படியெல்லாம் மெஷின் ஒன்றும் கிடையாதுப்பான்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறா. கட் பண்ணா இவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு அடம்பிடிச்சு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறா. இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறல சாரின்னு கேட்கறா. அப்புறம் தான் போட்ட நிறைய பிளான்ஸ் திட்டமெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னால உன் லைஃபை இன்னும் பெட்டரா மாத்த முடியல, நீயா தான் உன் லைஃபை பெட்டரா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்ற. ஆனா அதுக்கு உன் கூட நான் துணைக்கி நிப்பேன், நீ எதை செலக்ட் பண்ணாலும் நான் உன் கூட துணைக்கி நிப்பேன், என்ன அலோவ் பண்ணா நிப்பேன் அப்படின்னு சொல்ற. ஒரு நாள் என் மேல நீ ரொம்ப கோவப்பட்ட, உங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் அடம்பிடிச்சதுனால உனக்கு அவ்வளவு கோவம் என் மேல, அதுக்கு சாரின்னு சாரி கேட்கறா. எங்க அப்பா பத்தி நான் சொல்லியிருக்கேன்னு கேட்க, பல தடவை சொல்லியிருக்கிறதா அவ சொல்றா. உன் ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுங்கிறா. நீ ஒரு தடவை சொன்ன, தன்னை விட தான் அக்கா விட யாரோ ஒருத்தைய கட்டிக்கிட்டது தப்பு, அவரை மாதிரி யார் இருப்பா அந்த உலகத்துலன்னு கேட்ப. ஆனா நீயுமே அவரை மாதிரி தான் பின்னால என்ன விட்டு போக போற, அம்போன்னு விட்டு போக போற. உங்க அப்பாவை ஜெயில வச்சிருக்கா நினைச்சுக்கிட்டு நீ தான் ஜெயில வாழ்ந்துட்டு இருக்கிற, பூட்டி இருக்கிற அந்த செல்லோட சாவி உங்ககிட்ட தான் இருக்குது, அதை திறந்து வெளியில வா அப்படின்னு அட்வைஸ் போடுற. எப்ப நீ தயாரோ அப்போ உங்க அப்பாவை போய் பார்க்கலாம், அப்பயும் நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படிங்கிற. இப்படி பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா அவனுக்கு சப்போர்ட்டிவா தான் தெரியுது. ஃபோர்ஸ் பண்றாப்ல தெரியல, அவனையே யோசிக்க வைக்கிறாப்ல இருக்குது. பேசுறதெல்லாம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. கையோட பஸ் பிடிச்சு அவரை பார்க்கலாமேன்னு போறாங்க. அப்புறம் பொக்கை எல்லாம் வாங்கிட்டு அங்க பேசையில ஒரு தடவை இல்ல 100 தடவை கூட மறுபடியும் ஒருத்தியோட வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்பயும் நான் ஒன்னதான் சூஸ் பண்ணு நம்ம பய சொல்லியிருக்கான் போல கவிதை நடையில அதை பத்தி எடுத்து சொல்லுவா. அப்புறம் சாயும் காலம் ஈவினிங் டைம் சில சமயம் சிவப்பு கலர்ல இருக்கும், சில சமயம் நல்ல இருள் ஏறி போய் இருட்டா இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் அதை வானம் ஏத்துக்கிறது இல்லையா? இப்படி எல்லாம் கவிதை நடையில பேசியிருக்கானா? நானா கவிதையா? ஓ மை காட் அப்படின்னு ஃபீல் பண்றான் அவன். அப்புறம் தயங்கி அப்பாவோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாச்சுங்க. காலிங் பெல் கூட அடிச்சாச்சுங்க. ஆனா அதே சமயம் அங்க அந்த சூரியனோட வெளிச்சமா ஒரு மாதிரி சுல்லுன்னு விழுகுது சிவப்பு கலர்ல. திடீர்னு இவ ஒரு மாதிரி அப்படியே கரங்குறா, மூக்குல இருந்து ரத்தம் வருது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா மறுபடியும் பெட்ல முழிக்கிறா. அடச்சே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு வருத்தப்படுறா. ஆனாலும் ஓரளவு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குது. இப்ப என்னெல்லாம் பேசினாலோ என்னெல்லாம் செஞ்சாலோ அதே ரூட்டை ட்ரை பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அப்பாவை பாக்குறதுக்கு கிளம்பியாச்சு. மொபைல்ல ஒரு பொண்ணு நியூஸை பார்த்துட்டு இருக்கு. நியூஸ்ல சூரியன்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த சோலார் கதிர்கள் வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை இருக்கிறதா ஏதோ நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நாசால இருந்து எடுத்திருக்கிற ஒரு சோலார் டைனமிக் அப்சர்வேட்டரியில என்ன நடக்குதுங்கிறத நாசாக்காரங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்களா. எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், சூரியனோட மேல் பக்கத்துல இருந்து ஒரு வெடிப்பு மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாதான். ஜெய்ஜாண்டிகா ஒரு சோலார் கதிர் வெடிப்பு மாதிரி நடந்திருக்குதான். கடந்த சில நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை இந்த நிகழ்வு திரும்ப நடந்திருக்கிறதா நியூஸ்ல சொல்றாங்க. அந்த நியூஸை கேட்டுட்டு இருக்கும் போதே இவ ஒரு மாதிரி ஆகிறா. அப்பாவை பாக்குறதுக்கு பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயங்கி விழுகிறா. ஆனா கடைசி அவ சொன்ன வார்த்தை he is mad. யார பைத்தியம்ங்கறான்னு தெரியல, அவன் ஒரு பைத்தியம்னு மட்டும் சொல்லிட்டு விழுந்துடுறா. மறுபடியும் அவன் பக்கத்துல முழிக்கிறாங்க. மறுபடியும் அதே வாழ்க்கை. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வேகமா இருக்கிறா. வேகமா போறா, வேகமா நடக்கிறா. பஸ்ல எல்லாம் இறங்கி வீட்டை நோக்கி ஓடுறா. ஏன் இவ்வளவு வேகம்னு கேட்பான், பதில் சொல்லல. எப்படியாவது எங்க அப்பனை பார்க்க வச்சிடணும், அப்பயாவது எதிர்காலம் மாறாதான் நினைக்கிறாளா? இல்ல எதிர்காலத்துல இவனை மாத்த முடியாது, அப்பனை பார்க்கலையே அப்படின்னு இவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, அதையாவது சரி பண்ணுவோமேனு முயற்சி பண்றாளான்னு தெரியல. ஆனா ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிறான். சூரிய கதிர் அப்படியே சிவப்பு கலர்ல அடிக்குது. மறுபடியும் மயங்கி விழுகிறாங்க. மறுபடியும் முழிக்கிறா. ஐயோ நரகம் இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து திரும்ப ஒரே வாழ்க்கையை எத்தனை முறை தான் வாழ்றது? அதே டயலாக், அதே அட்வைஸ், அதே கன்வின்ஸ், அதே மாதிரி வேகம். ஆனா போற வழியிலேயே விழுந்துடுறா. நடந்து போற வழியிலேயே மறுபடியும் ஆரம்பிக்கிறா. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த கவிதை பேசுற இடத்துலயே விழுந்துடுறா. இந்த தடவை அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, உங்க அப்பாவை பாக்குறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாள்ல, அங்கேயே அவ மயங்கி விழுகிறா. என்னால முடியலன்னு கூட அழுகிறா பாவம். ஒரு நாள் லைட்டுக்கு கீழே நிப்பா. என்ன அதுக்குள்ள இருட்டிடுச்சு அப்படின்னு கேக்குறான். நேரத்திலேயே நான் கரைஞ்சு போக என்ன விட்டுறாத அப்படின்ற அவ, என்ன மறந்துடாத அப்படிங்கிற அவ. சத்தியம் பண்ணுவியான்னு கேக்குறா. அவனும் கை கொடுத்து சத்தியங்கிறான். இனிமே நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாள்ல, அந்த கை கொடுக்கறது அந்த நொடி அப்பயே மயங்கிட்டாங்க. மறுபடியும் முழிக்கிறா. காலம் இவளுக்கு சுருங்கிக்கிட்டே வருது. என்னதான் திரும்ப எந்திரிச்சாலுமே இந்த தடவை அவனை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க பெட்ல படுத்துக்கிட்டு. அவனை உசுப்புறா. மறுபடியும் இதெல்லாத்தையும் வாழ்ந்து இதையெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்ல. அவன் டப்புன்னு பார்த்து பயப்படுவான். யாருமா நீன்னு கேட்பான். அதே ஃப்ளோல போறதுக்கு இவளுக்கு நேரம் இல்ல. அழுகையை அடக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என் பேரு சோறு, உன் பொண்டாட்டி எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா. இல்ல இப்ப பாருங்க, அந்த நொடியே சூரிய கதிர் செவப்பா வீசுறத கவனிக்கலாம். பெட்ல இருந்து எந்திரிச்சு தான் பேரையும் உன் மனைவின்னு மட்டும் சொன்னவ அங்கேயே மயங்கிட்டா. மூக்குல இருந்து ரத்த வருது. மறுபடியும் அன்னைக்கு நம்ம பயம் முழிக்கிறா. பக்கத்துல அவ இல்ல. பொறுமையா வேலைக்கு போறது. அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு மாற்றத்தை உன்கிட்ட பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன அப்படின்னு கேட்க, நீ ரொம்ப அவசரப்படுவ, இப்பெல்லாம் ரொம்ப நிதானமா இருக்கிற, அமைதியா இருக்கிற. நான் நைட்டு அப்பா கிட்ட பேசினேன், நமக்கு உதவி பண்றதுக்கு அப்பா ரெடியா இருக்கிறாரு, ஒரு ரெஸ்டாரண்ட் நமக்கு ஓபன் பண்ணி கொடுக்குறாராம், என் கூட வரையா அப்படின்னு அதே டைலாக் கேட்கறா. இவன் என்ன சொன்னான்னு தெரியாது. கட் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத தான் காட்டுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா இருக்கேங்கிறான். என்னடா நடந்துச்சுன்னு கேட்க, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நாங்க பிரிஞ்சுட்டோங்கிறான். இது வேலைக்காக நான் சொல்லிட்டேங்கிறான். இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் அவனா சொன்னதில்ல. பொண்டாட்டியால தான் அதெல்லாம் நடந்தது. ஆனா இந்த தடவை அவனே பிரேக்கப் பண்ணியிருக்கான். அப்புறம் ஏதோ ஒண்ணுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது.
ஒரு ஃபீல், ஏதோ ஒரு ஏக்கம் அவன்கிட்ட ஃபீல் பண்ண முடியுது அவனால. ஆனா எதுக்காக ஏங்குறாங்கிறது அவனுக்கே தெரியல. ஒவ்வொரு முறையும் எந்திரிக்கும் போதும் அந்த ஏக்கத்தை அவன் ஃபீல் பண்றானா. அவனே சொல்றான், அவன் காட்டு ஃபுல்லா சுத்தி போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இந்த வாய்ஸ் ஓடுது. இவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ண ஓட்டங்களை நமக்கு அப்படியே வாய்ஸ் ஓவர்ல கொடுக்குறாங்க. ஏக்கம் நல்லதுதான் அப்படிங்கிறாரு நண்பர். சாயும் காலத்தை, ஈவினிங் டைம் சூரியனை அவன் போட்டோ எடுக்கிறான். அப்புறம் அந்த கவிதை, சாயும் காலத்தை பத்திய ஒரு கவிதையை இப்பயே எழுத ஆரம்பிச்சிட்டான். வானம் எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கும் இல்லையா, அந்த கவிதையை இப்பயே எழுத ஆரம்பிக்கிறான். ரொம்ப சீக்கிரமாவே பக்குவப்பட்டு விட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவை அவ கூட இல்லைனாலும் அந்த பக்குவம் அவனுக்கு வந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படலாம். அடுத்து இந்த தடவை அவ கூட இல்லைனாலும் தன் அப்பாவை பார்க்கணுங்கிற அந்த பக்கமும் வந்திருக்குது. தன் அப்பாவை பார்க்கறதுக்காக கேட்டு வர போயிட்டான். இப்போ வாசல் வர வந்துட்டான். கதவை தட்டி அவரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறான். திறந்தா ஒரு லேடி, சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சினோட வீடு இதுதானே அப்படின்னு கேட்க அந்த அம்மா ஆமாங்குது. நான் இந்தோனேஷியால இருந்து வரேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துறான். உள்ள வரீங்களா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட சரின்னு இவர் உள்ள வரார். அவங்க தான் சித்தியா இருக்குமோ, நீங்க வெயிட் பண்ணுங்க, என் புருஷனை நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு இவங்க உள்ள போறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான் போல தெரியுது. நம்ம ஹீரோவோட அப்பாவை அந்த பையனெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தோட்டத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இருந்து அப்பா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், பார்த்துட்டான். அப்புறம் அங்க ஹால்ல இருக்கிற நிறைய போட்டோஸை கவனிக்கிறான். சித்தி பையனோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்குது, சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம். அவர் தேட்ட வேலையை முடிச்சுட்டு ஹால் பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இல்ல. ஆனா அங்க ஒரு போட்டோ மட்டும் இருக்குது. அந்த போட்டோக்கு பின்னாடி, நீங்க எனக்கு பண்ணதை என்ன சொல்லியும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஆனாலும் எனக்கு ஒரு சிறந்த 4 வருடத்தை கொடுத்தீங்க, அப்ப இவனுக்கு வயசு 4, அதுக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கிறான். உங்களை மன்னிச்சிரேன்னு வேற எழுதியிருக்கிறான். போட்டோவை பார்த்தா அவனும் இவங்களும் சேர்ந்து எடுத்த அந்த பழைய போட்டோ. சோ தான் புள்ளதான் வந்துட்டு போயிருக்கிறாங்கிறத அப்பா புரிஞ்சுக்கிறார். சித்திகாரி வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில போறார். அப்பதான் அந்த பையன் ரோட அங்கிட்டு கிராஸ் பண்ணிருப்பான். இவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவன் அங்க இல்ல. கட் பண்ணா ஃப்ரெண்டு இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறார். என்னடா திடுதிப்புன்னு சிகரெட் அடிக்கிறது நிப்பாட்டிட்ட, சரக்கு அடிக்கிறது நிப்பாட்டிட்ட, உடம்புக்கு நல்லது இல்லடா, தப்புன்னு நிப்பாட்ட கூடாது ஒரு அட்வைஸ். அவரு சிரிக்கிறாவ. நம்ம ஹீரோயின் கூட இல்லனாலும் அவ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஜாகிங் கூட அவனா போறான் பாருங்க, இதையும் அவனே பண்றான். இதுக்கு ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்க. அவங்க தோல் மேல கைய போட்டு போறான். எப்ப இருந்துடா ஓட ஆரம்பிச்சேன்னு கேட்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேம்மா அப்படிங்கிறான். அம்மாவா இருப்பாங்களோ, ஆமா திரும்ப வீட்டுக்கு வரணும்னு ஏன்டா அவனுக்கு தோணுச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறான். ஆனாலும் திரும்ப வீட்டுக்கு வரணும், அம்மா கூட இருக்கணும்னு அவனுக்கு தோணி இருக்குது. இதுக்கும் கூடவே இல்லாத நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லலாம், இவனோட மனைவி தான் காரணம்னு சொல்லலாம். அந்த சாயும் காலத்தை இவன் போட்டோ எடுத்தான்ல, அதை இப்ப பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கான். அதை எக்ஸிபிஷன்ல செலக்ட் ஆகி எல்லாரும் அதை பாக்குறாப்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. இவன் எடுத்த அந்த பனி போட்டோ, மலை போட்டோ எல்லாமே நல்ல ஹிட் போல. அந்த எக்ஸிபிஷனை பாக்குறதுக்காக லிப்ட்ல இருந்து ஒருத்தவங்க இறங்கி வராங்க. காலை காட்டுறாங்க, மூஞ்சியோட பின்பக்கத்தை காட்டுறாங்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இந்த பக்கம் அவளை காட்டுறாங்க. 2 பேரும் நேருக்கு நேரா அங்கதான் பாக்குறாங்க. அவ கூட அங்க இருக்கிற அந்த போட்டோஸை பாக்குறதுல தான் கவனமா இருக்கிறா. ஆனா இவன் தான் அவளை திரும்ப திரும்ப பார்க்க அவனுக்கு தோணுது. பண்ண வேலையை கூட விட்டுவிட்டு அவளை பார்க்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் இருப்பான்னு வேலையை விட்டுவிட்டு அந்த பொண்ணை நோக்கி போறான். அப்படியே பக்கத்துல நெருங்கி போறான். அந்த சாயும் கால போட்டோ அதைத்தான் அவ பாத்துக்கிட்டு இருக்கிறா. ஈவினிங் டைம்ல எடுத்த அந்த போட்டோ அதைத்தான் பெருசாவும் மாட்டிருக்கிறான். இவனு போய் அதை பார்த்துட்டு பக்கத்திலேயே நிக்கிறான். இந்த போட்டோ ரொம்ப வியடா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறா அவ. அப்படியா வியடாவா இருக்குது அப்படின்னு இவன் கேட்க, ஏன் உனக்கு அந்த மாதிரி தோணலையான்னு கேக்குறா அவ. இந்த எக்ஸிபிஷன் எல்லாமே இருக்கிற போட்டோ எல்லாமே கிளைமேட் சேஞ்சை பத்திய போட்டோஸ். ஆனா அந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த சாயும் கால போட்டோவுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறா. இவன் சொன்னதும் அங்க இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. ஒரு மாதிரி பச்சை கலர்ல லைட்டா அந்த இடமே மின்றாப்ல அழகா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் இங்க பண்ணிருக்காங்க இந்த பொருட்காட்சியில. இதை பாக்குறதுக்கே பிரமிப்பா அழகா நல்லா இருக்குது. அந்த சாயும் காலத்தை போட்டோ எடுக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. அந்த ஃபீலை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் காட்சிப்படுத்தினதா சொல்றாரு. ஓ அப்ப நீங்க தான் போட்டோகிராஃபரா? இது எல்லாமே நீங்க எடுத்த போட்டோஸ் தானா அப்படின்னு மறுபடியும் மன்னிச்சுக்கங்க, உங்க எக்ஸிபிஷன் எதை வேணாலும் நீங்க வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறேன். இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட ஒவ்வொரு போட்டோவையும் நீங்க அவ்வளவு நுண்ணிப்பா இருந்து கவனிச்சீங்க, எனக்கு சந்தோஷங்கிறா. அப்புறம் தான் பேரு ஜானத்தன்னும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அவளும் அவ கையை எடுத்துட்டு போய் அவன் கையோட கை குலுக்க போறா. இந்த படம் முழுக்க 50 தடவை 100 தடவை அவ இவனுக்கு கை கொடுத்ததை நம்ம பார்த்திருப்போம். கை கொடுத்தது அவதான், பின்னாடிதான் இவன் கை கொடுத்திருப்பான். ஆனா இங்க தடவை இவன் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கறான், ரெண்டாவதா அவ கை கொடுக்கறா. அந்த 2 கையும் அப்படி ஒன்னோட ஒன்னு தொடும்போது ஒரு தடவை இல்ல, இவங்க வாழ்ந்த 100-200 தடவை வாழ்க்கையும் மொத்தமா அவன் முன்னாடி வந்து போகுது. சரி அப்புறம் இவன் நல்லபடியா வாழ்ந்தானா? இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரலையா அப்படின்னு கேட்டா இல்ல, இவனுக்கு அப்பயும் ஹார்ட் அட்டாக் வந்தது. அதே மாதிரி 8 வருஷத்துல அவன் இறந்து போனான். இறந்து போன பிறகு அவனையே நினைச்சுக்கிட்டு உருகுவா. அவன் எங்கெல்லாம் போனா, எங்கெல்லாம் போட்டோ எடுத்தானோ அந்த இடத்துக்கெல்லாம் போவா. அந்த இடம் முழுக்க சுத்துவா. அவன் கப்பல்ல எடுத்திருக்கிற அதே ரூம்ல தங்குவா. அங்க அன்னைக்கு பாருங்க சூரியன் கொஞ்சம்
பிரகாசமா ஒளிரும். இதெல்லாம் இப்ப எதிர்காலத்துல 8 வருஷத்துக்கு அப்புறத்துல அவ இருக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பைய சூரியன் ப்ளூ கலர்லயோ கிரீன் கலர்லயோ எரியிற இடத்துல நிப்பான். அப்பதான் இந்த நாசாக்கள் எடுத்த அந்த போட்டோ, அந்த சோலார் கதிர்வீச்சுல ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அங்க நடக்குது. அங்க அவ தூங்குவா. முழிக்கும் போது 8 வருஷத்துக்கு பின்னாடி இறந்த காலத்துல அவ முழிப்பா. எந்திரிச்சதும் தான் புருஷனை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சு கதறுவா. ஆனா அடுத்த நொடியே மூக்குல இருந்து ரத்தம் வந்து அவ அப்படியே விழுந்துருவா. அப்புறம் மறுபடியும் முழிப்பா. மூக்குல இருந்து இந்த தடவை ரத்தம் வரல. புருஷனை இப்ப 2வது முறையா பாக்குறா. அவன் யாருமா நீன்னு கேட்பான். இவளுக்கே இப்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்றது அப்படின்னு ஒரு மாதிரி எதுவும் புரியாம தயக்கத்திலேயே ஒரு மாதிரியா பார்த்துட்டு தான் புருஷனை மறுபடியும் பாக்குறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவா. அப்புறம் நடக்கும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கும். அப்புறம் பஸ்ல போகும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கும். காலத்துல என்ன கரைஞ்சு போக விடாம என்ன மறந்துடாம இரு அப்படின்னு இவ சொல்லியிருப்பா. அப்புறம் அந்த டைம் வந்து கேப் பெருசாகிட்டே வரும். போன தடவை டைம் சுருங்கிக்கிட்டே வந்ததை பார்த்தோம். ஏன்னா நாம இந்த டைம் டிராவலோட கடைசி பகுதியை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த தடவை டைம் டிராவலோட இனிஷியல் பகுதியை பார்க்கறோம். இங்க டைம் அவ முழிச்சதும் ரத்தம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரத்தம் வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டே போறாப்ல காட்டுவாங்க. அப்புறம் நடந்த கதையை தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்பீங்க. இந்த லாஜிக் என்னன்னா, இந்த கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு கேட்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த லாஜிக் மாதிரி தான் இருக்கும். எது எப்படியோ இவங்க வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 2 பேரோட கையை படும்போது 2 பேருமே உணர்ந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவங்களோட காலகட்டத்துக்கு, இவங்க வாழ்ற இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல பார்த்தா, இவங்க 2 பேரும் இப்ப கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நொடி பார்த்தா, இதுவரை இவங்க வாழ்க்கையை நாம ஒரு 100-150 தடவை பார்த்திருப்போம். அந்த 100-150 தடவை வாழ்க்கையும் இவங்களோட ரியாலிட்டியில இவங்க வாழல. ஆனா அவங்க 2 பேரோட கையும் தொடும்போது அதை அவங்க 2 பேருமே உணர்ந்துட்டாங்க. அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்ததுல இருந்து அவ திரும்ப முயற்சி பண்ண அத்தனை வாழ்க்கையையும் அவங்க உணர்ந்துட்டாங்க. அதன் பிறகுதான் கட்டி பிடிச்சு அப்படியே அவங்க காதலை கொண்டாடிக்கிட்டு இருக்க படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இந்த தடவை இவன் சிகரெட் அடிக்கல, தண்ணி அடிக்கல, டெய்லி ஜாகிங் போறான், ஃபிட்டா வச்சுக்கிறான். தன் கேர்ள் ஃபிரெண்ட், செட் ஆகாத கேர்ள் ஃபிரெண்ட் அவன் வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கிட்டதெல்லாம் அவனா பண்ணா. எது ஒரு மக்களுக்கு பிடித்த, ஆடியன்ஸுக்கு பிடித்த புகைப்படம் அப்படிங்கறத தனக்கு தானே புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டது. பிசினஸ்லயும் சக்சஸ் ஆறா. கடைசியில தனக்கு பிடித்தமானவளை பார்த்து அவகிட்ட அறிமுகமாயி எல்லாத்தையும் உணர்ந்து ஒரு படத்துல ஒரு 100-150 காதல் கதையை நமக்கு காட்டிட்டாப்ல காட்டி முடிச்சிடுறாங்க. அற்புதமான படமா இருக்குதுல்ல, சூப்பர்ல, தரம்ல. டைம் டிராவல், மெஷின் அப்படி இப்படின்லாம் போகாம சூரியன்ல இருந்து வர்ற கதிர்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு வந்த ஒரு டைம் டிராவல்னு மட்டும் முடிச்சு இங்க டைம் டிராவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பயபிள்ளைக திருந்தணுங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. யாராவது பொண்டாட்டி பேச்சை கேட்காம இன்னும் சிகரெட் அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், வேற கெட்ட பழக்கம் வச்சிருக்கிறேன் எவனா இருந்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா தயவு செய்து திருந்துங்க. உங்களுக்காக இல்லாட்டியும் உங்களை நேசிக்கிறவர்களுக்காக. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களோட மொபைல் நம்பர் எனக்கோ இல்ல குரூப்ல இருக்கிறவங்களுக்கோ தெரியும்னு யோசிக்க வேண்டாம். என் நம்பர் உங்களுக்கு தெரியாது, உங்க நம்பர்ஸையும் என்னாலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி இருக்கிற 2.5 லட்சம் பேராலையும் பார்க்க முடியாது. ஆனா நான் போடக்கூடிய அப்டேட், வீடியோஸ், லிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களால அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்க்க முடியும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.